நம் தேவன் அன்பாய் இருக்கிறவர், என்றென்றைக்குமே அன்பாய் இருக்கிற தேவன். அவர் சிலுவையிலே தொங்கும்போது கூட அவர் சொன்ன முதல் வார்த்தை, இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும். இந்த அளவுக்கு அன்பு காட்டிய ஒரு தெய்வம் உலகத்தில் யாருமே இல்லை. அடித்தார்கள், உதைத்தார்கள், துப்பினார்கள், ரத்தம் சொட்டுகிறது. நம் தேவன் இருதயம் வெடித்து மரித்தார். ஹார்ட் அட்டாக் வந்தா செத்து போனார் அவர் சிலுவையிலே. இருதயம் வெடித்து மரித்தார். உனக்காக எனக்காக வந்த தேவன் சாதாரண உன்னை போல என்னை போல மனுஷன் இல்லை. தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். தேவன் இந்த பூமிக்கு வந்து மனிதர்களால் எந்த மனிதனை தேவன் படைத்தாரோ அந்த மனிதனாலே அடி வாங்கினார், உதை வாங்கினார், துப்பினான், என்னென்னவோ செய்தான். கொல்கத்தா மலையிலே, கல்வாரியிலே, சிலுவையிலே அவர் தொங்கும் பொழுது நீங்களும் நான் என்ன நினைச்சிருப்பீங்க? ஒரு ஆளு நம்மளை பத்தி ஏதாச்சும் ஒண்ணு சொல்லிட்டான்னா உடனே நமக்கு சுருன்னு கோபம் வருது இல்ல? உடனே பயங்கரமா திருப்பி என்ன சொல்லலாங்கிற எண்ணம் தான் வருது நமக்கு. திருப்பி என்ன பதில் சொல்லலாம்? அவனை இப்படி அவன் சொல்லிட்டான், நான் யாரு, எந்த கோத்திரம், எந்த ஊரு நான் தெரியுமா, என்னை பத்தி இப்படி எல்லாம் சொல்லிட்டாங்க. நம்ம மக்களுக்கு எல்லாம் அவ்வளவு கோபம் வருது. தேவனுக்கு, தேவாதி தேவனுக்கு, உன்னை போல என்னை போல மனிதனாய் வந்த அந்த இயேசு கிறிஸ்துவுக்கு அடித்தார்கள், உதைத்தார்கள். சாட்டையிலே 40 அடி சாட்டைனா இந்த ஒரு சாட்டை இல்ல, ரோட்டெல்லாம் தெருவில் ஒருத்தன் வந்து அடிச்சுட்டு போவாங்க, அடிச்சுட்டு போய் துண்டு கட்டிருப்பான் எல்லா இடத்துலயும். அந்த சாட்டை இல்ல, இந்த சாட்டையிலே ஒவ்வொரு சாட்டையிலும் கொக்கி மாதிரி அப்படியே அலுமினிய கொக்கி அப்படியே இருக்கும், புல்லட் மாதிரி. ஒரு அடி அடிச்சு இழுத்தாவே சதையெல்லாம் பீக்கப்படும். நம் தேவனுடைய சதைகள் எல்லாம் பீக்கப்பட்டது, ரத்தம் எல்லாம் ஒழுகியது. சிலுவை மரத்தை தூக்கி கொண்டு அவர் போனார், மலை வழியா ஏறி போனார். ஒருவன் அவரை கன்னத்திலே அடித்தான். உங்களுக்கு தெரியுமா, நம்ம எல்லாரும் அடிக்கும் பொழுது அடி வாங்கினவனுக்கு தான் தெரியாதெல்லாம். நான்லாம் அடி வாங்கியிருக்கிறேன், எங்க அண்ணன்கிட்டே எங்க அப்பா கிட்டே. அடி வாங்குறது எங்க அம்மா அடிக்கவே மாட்டாங்க, நல்லவங்க அவங்க. அம்மா அடிக்காம இருந்தா நல்லவங்க இல்ல, அடிச்சவங்க அடிச்சுட்டா கெட்டவங்க. எப்படியோ அடி வாங்கினது தெரியும். அடி எதில் அடி போட்டாலும் மனுஷனுக்கு அவ்வளவாய் கோபம் வராது. கன்னத்தில் அடிச்சா தான் ரொம்ப கோபம் வரும். அடிச்சு பார்க்கலாமா? நீங்களே அடிச்சு பார்த்துக்கோ. கன்னத்துல மாத்திரம் பல ஆறு கொடுக்குறோம்னு வச்சுங்களேன், அவனுக்கு பயங்கர கோபம் வரும். பயங்கரமா வலிக்கவும் பயங்கரமா கோபமும் வரும். அதனால பொம்பளைங்களை அடிக்கிறது பார்த்து அடிங்க, ஆம்பளைங்களை அடிக்கிறது இப்போ பொம்பளைங்க ஆம்பளைங்களை அடிக்கிற காலம் வந்துருச்சு இப்போ. ரைட், எப்படி இருந்தாலும் சரி, ரைட், அடிக்காதீங்க. ரைட், அடிக்கூடாது. இயேசு கிறிஸ்துவை கன்னத்தில் அடித்தார்கள். உண்டாக்கப்பட்டவன், சிருஷ்டிக்கப்பட்டவன் சிருஷ்டிகரை அடிக்கிறான். சிருஷ்டிக்கப்பட்ட மனிதன் சிருஷ்டிகரை அடிக்கிறான், கன்னத்தில் அடிக்கிறான். அவருக்கு எவ்வளவு கோபம் இருக்கும். நம்ம மாதிரி ஆளுனா அப்பவே நாசமா போடாம சொல்லியிருப்பாங்க நம்ம ஆட்கள், அப்பவே சாகடிச்சிருப்பாங்க. பொறுமையாய் தாங்கி கொண்டார். அவர் காட்டிய அன்பு என்ன தெரியுமா? சத்துருக்களையும் சிநேகியுங்கள், எதிரிகளையும் சிநேகியுங்கள். நம்ம ஆளு நம்ம ஃப்ரெண்டு மேலேயே அன்பு காட்ட மாட்டேங்கிறான், நம்முடைய உறவினர்கள் மேலேயே அன்பு காட்ட மாட்டேங்கிறான். இவன் எப்படி எதிரி மேல அன்பு காட்ட போறான்? நம் தேவன் எதிரிகள் மேலேயே அன்பு காட்டி உனக்கும் எனக்கும் உதாரணமாய் வாழ்ந்திருக்கிறார். உனக்கும் எனக்கும் ஒரு உதாரணமாய் வாழ்ந்து காட்டி இருக்கிறார். எதிரிகள் மேலேயும் அன்பு காட்ட வேண்டும். சத்துருக்களை சிநேகியுங்கள். ஒருவன் 1 மைல் தூரம் வாயா என்னோட சொன்னா அவனோட 2 மைல் தூரம் போயாங்கிறாரு நம் தேவன். நம்ம ஆட்கள்லாம் இப்போ ரோட்ல போகும்போது வெயிலா இருக்குன்னு வச்சுக்கோ, எவனாச்சும் பைக்ல போறான்னு வச்சுக்கோ, அப்பா கொஞ்சம் இல்லையா என்னை கொஞ்சம் அங்கே கொண்டு விட்டுருனேன், போயா நான் அவசரம் போனேன் அம்மாடி போயிட்டே இருப்பான். ஒரு உதவி கூட செய்ய மாட்டான் இந்த காலத்துல, தெரியுமா? அதோட நம்மளே அப்படித்தானே இல்ல பிரதர்? நான் கூட அப்படித்தானே இருந்திருக்கிறேன் முந்தியெல்லாம். இது ட்ரெயின்ல போகும்போது பாரு, பாவப்பட்ட பெரியம்மா பெரியவரு அப்படியே நின்றுட்டே இருப்பாங்க. பாவம், இவன் ஜாலியா வாலிபன் உட்காந்துக்கிட்டு ஜாலியா அக்கடிச்சிட்டு இருப்பான். ஏன் அந்த பாட்டி கொஞ்சம் இடம் கொடுத்து உட்காருன்னு சொன்னேன்.
ஏன் அன்பு காட்டினா என்னப்பா? நீ மாத்திரம் தேவனிடத்திலே அன்பு வேண்டும், தேவன் உன்னை அன்பாய் பாதுகாக்க வேண்டும் என்று விரும்புகிறாயே, அவர் காட்டின அன்பை நீ ஏன் மற்றவர்களுக்கு காட்ட மாட்டேங்கிற? இன்றைக்கு சகோதரன் வாசித்த வேத பாடத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, உன் சகோதரனின் மேல் அன்பு காட்டாதவன், உன்னோடு இருக்கிறவர்களோடு அன்பு காட்டாதவன், நீ பார்க்காத அந்த ஆண்டவர் மேலே எப்படி நீ அன்பு காட்டுவாய்? அப்ப நான் அன்பு காட்டுறேன், சர்ச்சுக்கு போறேன், பைபிள் படிக்கிறேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் அதெல்லாம் மாயை, அதெல்லாம் பொய். உனக்கு முன்னால் இருக்கக்கூடிய இந்த சகோதரன் மேலேயே அன்பு காட்டாத நீ ஆண்டவர் மேல அன்பு காட்டுறாயா? நான் கோயிலுக்கு போறேன், ஜெபம் பண்றேன், அது பண்றேன், இது பண்றேன், தர்மம் எல்லாம் செய்யறேன், பணம் எல்லாம் அள்ளி அள்ளி கொடுக்கிறேன் இப்படின்னு சொல்றதெல்லாம் இதெல்லாம் வேஸ்ட், பொய். உன் சகோதரன் மேல முதல்ல அன்பு காட்டு. அன்புக்கு மிஞ்சினது உலகத்துல ஒண்ணுமே இல்லை. உலகத்துல எல்லாம் அழியும், எல்லாம் அழிந்து போகும். அன்பு மாத்திரம் அழியவே அழியாது. ஆமென். என்றைக்கும் அன்பு இருந்து கொண்டே இருக்கும். இந்த அன்பை உண்டாக்கியவர் நாம் ஆராதிக்கிற ஆண்டவர். இந்த அன்பை உனக்கும் எனக்கும் போதித்தவர் நாம் ஆராதிக்கிற ஆண்டவர். நீயும் நானும் பொல்லாத வழிகளிலே போய் கொண்டிருக்கிறோம். நீயும் நானும் கெட்ட வழியிலே போய் கொண்டிருந்த காலத்திலே, நீயும் நானும் பிசாசுடைய பின்னாலே போய் கொண்டிருந்த காலத்திலே, நீயும் நானும் பிசாசினாலே பிடிபட்டு வியாதி, வறுமை, கடன் பிரச்சனை, அகால மரணங்கள் இப்படிப்பட்ட காரியத்திலே போய் கொண்டிருந்த போது நீ மடிந்து போகக்கூடாது, நீ கெட்டு போகக்கூடாது, நீ இத்தோடு ஒன்றுமில்லாமல் போகக்கூடாது, மண்ணோடு மண்ணாய் போகக்கூடாது என்று சொல்லி உனக்காகவும் எனக்காகவும் அவரே வானத்திலிருந்து மனிதனாய் பிறந்திருக்கிறார். ஹல்லேலூயா. உனக்காகவும் எனக்காகவும் அவரே இந்த பூமிக்கு வந்து உனக்காக எனக்காக சிலுவையிலே இரத்த சிந்தி மரித்திருக்கிறார். ஆமென். இப்படி அன்பை காட்டிய தேவன், தன்னுடைய அன்பை வெளிப்படுத்திய தேவன், நீயும் அன்பு காட்டணும்னு விரும்புறாரு. ஆமென். அவர் ஒருவர் வந்து உலகத்திற்கு காட்டினார். நீ இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு ஆளும் இதே அன்பை மற்றவங்களுக்கு காட்டணும்னு விரும்புறாரு. அவரு அன்பை காட்டுகிறோமா? நம்மிடத்திலே அன்பு இருக்கிறதா? யோசிங்க கொஞ்சம். உங்களுக்கு ஒரு காரியம் சொல்கிறேன். தேவனிடத்திலே அன்பு காட்டுகிறவன், இன்றைக்கு நம்ம வாசிச்சோம் 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிங்க. நான் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். தேவனிடத்திலே அன்பு கூறுகிறவன் நீ அப்படின்னு சொன்ன அர்த்தம் என்னன்னா, அவர் சொன்ன கட்டளைப்படி நடக்கணும், அவ்வளவுதான். அவர் என்ன சொன்னாரோ அதன்படியே நடக்கிறவன் தேவனிடத்திலே அன்பு கூறுகிறவன். இப்ப நம்ம பாட்டு பண்ணோம்ல, என் வாயின் சொற்கள் எல்லாம் ஏற்றனவாய் இருப்பதாக. நம்ம வாயின் வார்த்தைகள் எல்லாம் தேவனுக்கும் ஏற்றதா இருக்கணும். அந்த வார்த்தையை யாரு கேட்கிறானோ அவனுக்கும் ஏற்றபடியா இருக்கணும். அவருடைய மனசு புண்படும்படி வார்த்தைகளை சொன்னா எப்படி இருக்கும்? ஒன்னே ஒருத்தன் சொன்னா எப்படி இருக்கும்? தேவன் சொன்ன வார்த்தை அப்படித்தான். அடுத்தவர்களை சிநேகியுங்கள், நான் உங்களை சிநேகித்தது போல. இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை தான், நான் உங்களை சிநேகித்தது போல நீங்கள் மற்றவர்களை சிநேகியுங்கள். அவர் எப்படி சிநேகித்தாரு? நீங்களும் நானும் பாவியா இருக்கும் பொழுது, நீங்களும் நானும் பிசாசின் பின்னாலே போய் கொண்டிருக்கும் பொழுது, நீங்க நல்லவனா இருக்கும்போது அவர் உங்க மேல அன்பு காட்டல. நீ நல்லவனா இருக்கும்போது நிறைய பேர் அன்பு காட்டுவாங்க. நல்லவனா இருக்கும்போது பெரிய ஆளுன்னு சொல்லுவான், நம்மளை புகழ்ந்து சொல்லுவான். நம்ம கிட்ட பணம் இருக்கும்போது 10 பேர் வருவான், நாம ஒண்ணுமில்லாம போகும்போது ஒரு பயம் வர மாட்டான். ஆனால் நம் தேவன் அப்படி அல்ல. நீயும் நானும் சகோதரன் சாட்சியினார் பாத்தீங்களா? அவர் வியாதியாய் கிடந்தார், டிபியிலே கிடந்தார், எங்கோ இருந்தார், எப்படியோ இருந்தார். என் தேவன் இவர் மேல ஒரு பெரிய கரிசனை உண்டு. உலகத்துல எத்தனையோ பேர் இருக்காங்க, எல்லார் மேலும் தேவன் கரிசனை கொண்டிருக்கிறார். எவன் அவரை புரிந்து அவருக்கு பின்னாலே வருகிறானோ அவன் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார்கள். தேவன் அவனுக்கு தான் ஆசீர்வாதம். இவர் தேடி வந்தார், இவர் வரதுக்கு முன்னாலே அவரை தேடி தேவன் போயிட்டாரு. தேவனால் இவருக்கு சுகம் கிடைத்திருக்கிறது. ஆமென். நிச்சயமாய் தேவனுடைய பிள்ளைகளை உங்களுக்கு நான் சொல்கிறேன், நம் தேவன் அன்புள்ள தேவன். அவர் அன்பா இருக்கிறார், நீ அன்பா இருக்கணும்.
உன்னிடத்திலே அன்பு இல்லை என்றால் நீ கிறிஸ்தவன் சொல்றது வேஸ்ட். உன்னிடத்திலே அன்பு இல்லை என்றால் நீ இயேசுவை நான் தெய்வம் என்று சொல்கிறேன் என்று சொல்கிறது வேஸ்ட். உன்னிடத்திலே அன்பு காட்ட வேண்டும். தேவன் சொன்னாரு, ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அடித்தால் என்ன சொன்னாரு, இன்னொரு கன்னத்துல திருப்பி அடி. அப்படியே சொன்னாரு இல்ல பிரதர்? அப்படியே சொன்னாரு இல்ல இல்ல, ஒரு கன்னத்தில் அடிச்சா என்ன செய்யணுமா, மறு கன்னத்தையும் திருப்பி காட்டு. ஏயா, இதுதான் அன்பு. திருப்பி காட்டி பாரு. புருஷன் அடிக்கும் போது கூட மனைவி என்ன செய்ய, அடிச்சிட்டேயா பரவாயில்ல, இன்னும் நீ அடிக்கிறியா அடிப்பா சொல்லி பாரு. அடுத்த நாள் அடிக்கவே மாட்டான் அவன். தெரியுமா உங்களுக்கு? நீ அடிச்சிட்டா நீ அழுதுட்டு உட்காந்து இருந்துச்சுக்கோ, அவனுக்கு இன்னும் கொஞ்சம் கோபம் வந்துட்டே இருக்கும். நான் எப்படிப்பட்ட ஆளு, என்னை நீ அடிச்சிட்டியே ஆயிப்பி. அவன் போயிடுவான், அடிச்சவன் போயிடுவான். போனவன் தானா போக மாட்டான் தெரியுமா, புருஷக்காரவன். அவன் என்ன செய்வான் தெரியுமா, போயிட்டு இவ என்ன செய்யறா, இவ எப்படி இருக்கிறா அதெல்லாம் பார்த்துட்டே இருப்பான். உண்மையான புருஷன் அப்படித்தாங்க, அடிச்ச புருஷன் கூட உண்மையான புருஷன் அப்படித்தான். உடனே அவ இங்க இருந்துட்டு, பாவி உனக்கு போய் கட்டி வச்சாங்களே எங்க அம்மா அப்பாவும், நீ உருப்பிடுவியா, இப்படி ஒருத்தி சொல்லிட்டு இருந்தாலும் அவனுக்கு என்ன வரும், இன்னும் கொஞ்சம் கோபம் வரும். அதுக்குதான் அர்த்தம் என்னன்னா, ஒரு கன்னத்தில் அடித்தால் மறு கன்னத்தை திருப்பி காட்டு. இரண்டாவது கன்னத்தில் அடிக்கவே மாட்டான். காட்டி பாரு ஒரு நாளைக்கு. ஏன் அடிக்க சொல்றீங்களே, சரி பரவாயில்ல. இல்ல, இதெல்லாம் நான் திருமணமாகி 1976 திருமணம் ஆயிட்டு. எனக்கு எத்தனை வருஷம் ஆச்சு இப்போ? 32 ஆண்டுகள் ஆகின்றன. சரிதானா? 33 ஆகுதான் பத்தியில அவங்க. சரி, இத்தனை ஆண்டுகளாய் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாததுக்கு முன்னால ஒரே ஒரு முறை கன்னத்தில் அடித்திருக்கிறேன். இயேசுவை ஏற்றுக்கொள்ளாததுக்கு முன்னால ஒரே ஒரு முறை. என்றைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டேனோ அன்று முதல் இன்று வரைக்கும் அவங்களை அடிக்கிறது இல்லை, திட்டுறது இல்லை. நான் அன்பு காட்டினா தான் அவங்க என் மேல அன்பு காட்டுவாங்க. சரிதானே? கிவ் அண்ட் டேக் தான் பாலிசியா. அப்படித்தான் கர்த்தர் அப்படித்தான் சொல்லியிருக்காரு. கிவ் அண்ட் டேக், டேக் அண்ட் கிவ் இல்ல. பெற்றுக்கொண்டு அதுவும் சரிதான், ஆனாலும் கிவ் அண்ட் டேக் தான் பெஸ்ட். கொடுத்து வாங்குறதா பெஸ்ட் ஒழிய வாங்கிட்டு கொடுக்கிறது அதுவும் சரிதான். நிறைய பேர் வாங்கிட்டு கொடுக்கறது இல்லை, அது வேற. அன்பை மாத்திரம் பெற்றுக்கொள்வான், காரியங்கள்லாம் பெற்றுக்கொள்வான். ஆனா இவன் மாத்திரம் அன்பு காட்டவே மாட்டான். நீ அன்பு காட்டாவிட்டால் நீ எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, நீ அள்ளி அள்ளி கொடுத்தாலும் சரி, பணத்தை வள்ளலா இருந்தாலும் சரி, உன்னுடைய சரீரத்தையே எரிக்க கொடுத்தாலும் சரி, உன்னிடத்தில் அன்பு இல்லாவிட்டால் நீ ஒண்ணுமில்லாத ஆள் தான். ஏனென்றால் தேவன் உன்னிடத்தில் அன்பு காட்டியிருக்கிறார். நாம் நிற்கிறதும் நிர்மூலமாக இருக்கிறதும் அவர் நம்மையில் காட்டிய பெரிய அன்பு. தெரியுமா உங்களுக்கு? உங்களுக்கு ஒரே ஒரு காரியத்தை சொல்றேன். உங்களுக்கு இந்த அன்பான தேவன் கட்டகுமாரன் கதை ஒன்று, ப்ராடிகல் சன் ஒரு கதை ஒன்று சொன்னாரு. ஒரு அப்பாக்கு 2 பையன், பெரிய பையன் சின்ன பையன். பெரிய பையன் நல்ல பையன், அப்பா என்னென்னலாம் சொல்றாரோ அதன்படி எல்லாம் கேட்டுட்டே இருப்பான். சின்ன பையன் ஒரு மாதிரி ஆளு. நம்ம வீட்லயே 2-3 பிள்ளைகள் இருந்தா ஒரு மாதிரி இருக்கும்ல. சரி, இவன் என்ன செஞ்சான், கடைசியில அப்பா நான் இங்க இருக்க முடியாது, சொத்தை பூரா என்கிட்ட கொடுத்துரு, நான் போறேன், எங்கேயோ போய் பொழைச்சிக்க தெரியும், நீ என்ன பெரிய அப்பா, உன்கிட்ட என்ன நான் இருக்கணும், சண்டை போட்டான். அப்பா பார்த்தாரு, இவன் என்ன டெய்லி சண்டை போடுறான். ரைட், பரவாயில்லப்பா, உன்னுடைய சொத்தெல்லாம் பிரிச்சு கொடுத்துறேன், இந்த வச்சுக்கோ, பணத்தை பூரா வச்சுக்கோ, போ அனுப்பி விட்டாரு. அவரு அனுப்பி விட்டுட்டு அவர் அமைதியா இருக்க முடியும்னு நினைக்கிறேன். நீ அனுப்பி விட்டுட்டு அப்பா அமைதியா இருக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? நீங்க அன்புள்ள அப்பா அமைதியா இருக்கவே முடியாது. தினந்தோறும் அவருடைய மனசுக்குள்ள அவன் பையன் போனா எப்படி போனோம், எப்படி இருப்பானோ. இதே தேவன் தான் நீயும் நானும் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து. ஒருவேளை நீ ஒரு வாரம் ஞாயிற்றுக்கிழமை 6:30 மணிக்கு வரலன்னு வச்சுக்கோங்க, மீட்டிங் இன்னைக்கு வந்திருக்கிறீங்க, அடுத்த வாரம் வரலன்னு வச்சுக்கோ, அவரு மனசுல நினைச்சு கலங்கி கொண்டே இருப்பார். ஐயோ இந்த பிள்ளை போகலையே, இந்த வாரம் போகலையே, அடுத்த வாரம் போகணுமே, அடுத்த வாரமாச்சும் போயிருப்பா. நம் தேவன் உன்னை கைவிடாத தேவன். என்றைக்கு நீ தேவன் பக்கத்துல வந்துட்டியோ அவர் உன்னை விடவே மாட்டார், உன் மேல அன்பு காட்டிக்கொண்டே இருப்பார். அந்த அப்பா அந்த மகனை நினைச்சுக்கிட்டே இருக்காரு. அவன் அங்க போனா, அவன் யார், உலகத்து பிரகாரமா ஜாலியா சுத்தினான்,
பணத்தை பூரா செலவழிச்சான். எங்கெங்க போனான்னு தெரியல, பாம்பே போனான், டெல்லி போனான்னு இப்ப சொல்லலாம் கதை. ஆனா இப்ப அப்படி சொல்ல முடியாது. முந்தையெல்லாம் பாம்பே போனான், டெல்லி போனாங்கிறதான் பெரிய 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 செலவாளின்னு அர்த்தம். மெட்ராஸுக்கு வந்தானாவே செலவாளின்னு அர்த்தம் முந்தையெல்லாம். ஆனா இப்போ சிங்கப்பூர் போறான், அமெரிக்கா போறான், லண்டன் போறான்னு சொன்னா தான் செலவாளி போடலாம். ஆமாம், அந்த அளவுக்கு நாடு ரொம்ப பொருளாதாரத்தில் முன்னேறிச்சு. ஸ்தோத்திரம். நான் ஒரு குக்கிராமத்தில் இருக்கிறேன். இந்த டவுனுக்கு போறதுக்கு போயிட்டு வந்தாவே நான் பெரிய ஆளு. அந்த ஊர்ல அங்கே போயிட்டு ஏதாச்சும் ஒரு பண்டம் கிட்ட வாங்கிட்டு வந்தேன்னா பெரிய ஆள் நான். அப்போ தெரியுமா, ஒரு நாள் வீட்டில் நான் 8ஆம் கிளாஸ் படிக்கும்போது 7ஆம் கிளாஸ் படிக்கும்போது எனக்கும் என்னுடைய ஃப்ரெண்டுக்கும் நாங்கள் 2 பேருமே ஒரே கிளாஸில் படித்தோம். எங்களுக்கு ஒரு ஆசை வந்துச்சு, இந்த டவுனை போய் பார்க்கணும்டா. டவுனையே பார்த்ததில்லை நாங்கள். எங்க ஊருக்கு பஸ்ஸே வராது, எங்க ஊர்ல கடையே கிடையாது. எங்க ஊருக்கு முதல்ல கல்யாணம் முடிச்சு என்னுடைய மனைவி வந்த போது இப்படியும் ஒரு ஊரா, இந்த ஊர்லயும் இந்த மனுஷன் பிறந்து வளர்ந்துருக்கிறான் ஐயா, இப்படியும் ஒரு ஊர்ல பாரு, எப்படியோ பிறந்தோம், உளையான சேற்றிலே வாழ்ந்தோம். அன்றைக்கு கடவுள் இல்லவே இல்லை என்று சொல்லிக் கொண்டிருந்த நான் என்றைக்கு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேனோ அவருடைய ஆசீர்வாதம் எனக்குள்ளே 100க்கு 100 வளர்ந்து கொண்டே இருக்கிறது. இன்றைக்கு தேவன் என்னை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுகிறேன். ஆமென். நிச்சயமா அந்த ஊர்ல நான் என்ன செஞ்சேன், நானே அந்த பையனை 2 பேரும் பேசிக்கிட்டோம். டவுனுக்கு போகணும். பக்கத்துல திருச்சின்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த திருச்சி தான் பெரிய டவுன். அப்போ போலாமா அப்படின்னு ஐடியா. எப்படா போறது, துட்டு வேணும்ல. அப்பெல்லாம் திருச்சிக்கு போறதுக்கு டிக்கெட் எவ்வளவு தெரியுமா? 75 காசு 80 காசு தான் 30 கிலோமீட்டர் போறதுக்கு. இப்போல்லாம் 30 கிலோமீட்டர் போறதுக்கு 40 ரூபா 50 ரூபா டிக்கெட் இல்ல இப்போல்லாம். ரைட், 75 காசோ 80 காசோ என்ன செய்யறதுன்னு ஐடியா இல்லை. ஒரு நாள் எங்க அண்ணன் டீச்சரா இருந்தான், சம்பளம் எடுத்துட்டு வந்தான். அவனுக்கு எவ்வளவு சம்பளம் தெரியுமா? அப்போ வாத்தியாரவன், அவனுக்கு சம்பளம் 75 ரூபா தான் மாச சம்பளம். இப்போல்லாம் பாருங்க, ஒரு கொத்தனாருக்கே 300 ரூபா சம்பளம் இல்லையா? நம்ம பிரதர் இருக்கிற அவர் தான் கட்டுறாரு இதெல்லாம் பாருங்க. ஒரு டேவிட் அவர் ஒரு கொத்தனாருக்கே 300 ரூபா சம்பளம் இப்போ. ஆனா அப்போ அவருக்கு வாத்தியாரு, அவருக்கு 75 ரூபா சம்பளம் வாங்கிட்டு பாக்கெட்லயே ரூபாயை வச்சுட்டு தூங்கிட்டாரு. ராத்திரில 2 நோட்டை உருவிட்டேன் நானு. திருட்டு பையன் நானு. திருடனை தேவன் தன்னிடத்திலே கொண்டு வந்திருக்கிறார். அவருடைய திட்டமே திருட்டு பையன், கொலைக்காரன், குடிகாரன், கொள்ளைக்காரன், விபச்சாரக்காரன், வேசித்தனக்காரன் இவெல்லாம் மனமாறி வர வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம். அப்படிப்பட்ட ஆட்கள் தான் தேவனோட வரணும். அப்படிப்பட்ட ஆட்கள் நல்லபடியாக கெட்டு போக கூடாது. அதான் தேவனுடைய அன்பு. நான் அப்போ 2 நோட்டை திருடினேன், 20 ரூபா, 19 20 ரூபா. 2 நோட்டை திருடினேன். அந்த திருடு வளர்ந்துகிட்டே வந்துச்சு. இன்னைக்கு நான் எங்க இருப்பேன்? சென்ட்ரல் ஜெயில இருப்பேன். சரிதானே? பெரிய பிக் பாக்கெட் பெருவழி ஆயிருப்பேன். உடம்பு அது கேட்டபடிதான் இருக்குது. சரி, எப்படியோ ஆயிருப்பேன்ல. ஆனால் என் தேவன் நான் கெட்டு போக கூடாது என்று சொல்லி அவரே எனக்காய் இந்த லோகத்திலே பிறந்து எனக்காய் ரத்தம் சிந்தி மரித்தார். ஆமென். அவர் தன்னுடைய அன்பை விளங்க பண்ணினார். அன்பை விளங்க பண்ணினார். அன்பு அன்புன்னு சொல்றது வேறு. அன்பை விளங்க பண்ணினார், காட்டினார் அன்பை. உடனே 2 நோட்டை எடுத்து 2 பேரும் போனோம். உடனே ஜாலியாக பஸ்ஸில் ஏறி போயிட்டோம். போயிட்டு அங்கே போய் இறங்கினோடனே, இப்போதான் நம்ம அங்கே போனால் ரூம் எடுத்து லாட்ஜ் எடுத்து எங்கேயாச்சும் தங்குவோம். அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. லாட்ஜில் போய் தங்குறதெல்லாம் தெரியாது. அப்போல்லாம் எங்கடா போய் தங்குறது அப்படியே இருந்தோமா. பல் வளர்க்கணும், காலத்தில் எழுதி போயிட்டோமே. பல் வளர்க்கணும், குளிக்கணும், எல்லா காரியம் செய்யணுமே. ஒன்றும் தெரியல. அங்கே எல்லாம் தேடி பார்க்கணும். ஏதோ ஒன்று இருக்குது, எங்கெங்கேயோ போகிறோம். நாங்கள் போயிட்டு ஹோட்டலில் போய் சாப்பிட்றதுன்னா பெரிய ஹோட்டலை பார்த்தா பயமாக இருக்குது. சின்ன ஹோட்டலுக்கு போய் ஏதோ ஒன்று சாப்பிட்றோம். 1 ரூபா 2 ரூபா சாப்பிட்டாவே பயங்கர சாப்பாடு, அன்லிமிட்டட் சாப்பாடு, பயங்கரமா சாப்பிட்டு ஆளுக்கு ஒரு ட்ரெஸ் ஒன்று எடுத்துக்கிட்டோம். ஆளுக்கு ஒரு சட்டை எல்லாம் எடுத்தா. என்ன சட்டை தெரியுமா? இங்க ரோட்டு பிளாட்பாரத்தில் விற்கிறாங்க அந்த சட்டை தான். இதெல்லாம் எங்க ஊர்ல பார்த்தது இல்லையா நாங்க அந்த சட்டையெல்லாம். அதெல்லாம் பார்த்து எல்லாம் போட்டுட்டு ஆளுக்கு ஒரு சட்டை எடுத்து போட்டுக்கிட்டு அதான் கடைசியில் எங்களுடைய கையில் எவ்வளோ இருக்குது? 15 ரூபா இருக்குது கையில். இவ்வளவு செஞ்ச ஒருபாடு 15 ரூபா கையில் இருக்குது எங்கள்கிட்ட. பத்திரம் வச்சுட்டோம். ராத்திரில அப்படியே இதில் பஸ் ஸ்டாண்டில் படுத்துக்கிட்டோம். ரோட்லேயே பஸ் ஸ்டாண்ட்லேயே தூங்கியாச்சு. எங்கள் அப்பா எங்கள் அண்ணெல்லாம் தேடிட்டு இருக்கிறாங்க. இவங்க எங்கே போனாங்களோ என்ன ஆனாங்களோ தெரியல, தேடிட்டு இருக்கிறாங்க. அப்புறமா அடுத்த நாள் எழும்பணும். எங்களுக்கு அங்கே இருக்க பிடிக்கல. சரி, ஒன்றும் லாய்க்கில் நான் இங்கேயே உட்காந்துருக்கிறோம். ரூபாயும் செலவழியுது. கடைசியில் கையில் 11 ரூபா என்னமோ இருந்துச்சு. சரி, இதுக்கு மேலே இங்கே இருக்க வேண்டாம், கிளம்பிட்டோம். நேரடியாக வீட்டுக்கு வந்தோம். வந்தோன்னா புது சட்டை போட்டு வரோம். நாங்கள்
புது சட்டையை பார்த்தோன்னே எங்க அப்பாவுக்கு என்ன சந்தோஷன்ற, திருடிட்டு போனா இந்த பையங்கிறது எண்ணமே இல்லை அவருக்கு. அவன் புது சட்டையை போட்டு வந்தானே, அப்பா என் பையன் வந்துட்டாயா, அதுவே சந்தோஷம். அல்லேலூயா. இது சாதாரண ஒரு அப்பாவுக்கே இப்படி ஒரு சந்தோஷம்னா, அண்ட சராசரங்களையும் படைத்து இந்த உலகத்தையும் ஆண்டு கொண்டிருக்கிற நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் திரும்பி அவரிடத்துல வந்தால் அவருக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு நினைக்கிறீங்க? எந்த கெட்டகமான போனா பணத்தை பூரா செலவழிச்சான், கையில காசே இல்லை, கடைசியில வேலைக்கு போனா ஒரு வேலையும் கிடைக்கல, கடைசியில என்ன வேலை தெரியுமா? பண்ணி மேய்க்கிற வேலை. கடைசியில என்ன வேலை கிடைக்குது? பண்ணி மேய்க்கிற வேலை. அவ்வளவுதான். தேவனுக்கு விரோதமாய் போயிட்டே இருந்தீங்கன்னா பிசாசு கடைசியில உன்னைய கொண்டு போய் விட்டு எங்காச்சும் சாவடிக்கிறதா வழி அவனுடைய வேலை. ஏதோ ஒரு வழி, குடிகாரனா மாத்துவான், திருடனை மாத்துவான், வேசிக்கல்லனாய் மாத்துவான், ஏதோ ஒரு காரியம். கடைசியில தூக்கல் தொங்கணும், இல்லைன்னா போய் எங்காச்சும் ட்ரெயின்ல அடிபடி செத்து போகணும், ஏதோ ஒரு வழி பண்ணிட்டு தான் இருப்பான் வேலை, பிசாசு வேலை. நம் தேவன் ஜீவனை கொடுக்கிற தேவன். நானே உனக்கு ஜீவன் என்று சொன்ன தேவன். இவன் போன பன்னிக்குட்டிய காரியங்கள்லாம் பண்ணிட்டு மேய்ச்சிட்டு இருந்தாரு. அப்போ சாப்பிடுறது தெரியுமா? பண்ணி சாப்பிடுற தவிடு இருக்குல்ல, அதைத்தான் இவரும் சாப்பிடணும். அப்ப அவன் நினைச்சான், எப்பா எங்க அப்பா வீட்டுல பன்னிக்குட்டி கூட இதை சாப்பிடாது, இதை நான் சாப்பிடாத காய் போயிட்டேனே, எங்க அப்பா வீட்டுக்கு போலாமா? அடிபட்டா தான் ஒவ்வொருத்தருக்கும் புத்தி வருது. நீங்கள் அடிபடாதுக்கு முன்னாலேயே இந்த இடத்துக்கு வந்துட்டீங்க. அல்லேலூயா சொல்லுமா? அடிபடாதுக்கு முன்னாலேயே இந்த இடத்துல வந்துட்டீங்க. தொடர்ந்து வாங்க, அடியே வராது, நமக்கு வியாதி வராது, வறுமை வராது, வேதனை வராது, கடன் பிரச்சனை வராது, சமாதானம் கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும், நிம்மதி கிடைக்கும். அப்படிப்பட்ட இடத்திற்கு வந்திருக்கிறோம். இது இந்த சேவியர் கொடுக்கிறது இல்ல, அல்லது இங்க இருக்கக்கூடிய ஆட்கள் பாடுறதுனாலயோ இங்க வேதம் வாசிக்கிறதுனால கொடுக்கிறது அல்ல. எங்களை நம்பி வர வேண்டாம், ஆண்டவரை நம்பி வா. ஆட்களை ஒருத்தரையும் பார்த்து நீ போனீங்கன்னா அம்பேல் தான். நீ தேவனை நம்பி வந்து பார், அவர் உன்னை கைவிடவே மாட்டார். ஆமென். உடனே அப்பா வீட்டுக்கு போலான்னு வந்தான். கிளம்புனானா, வந்துட்டு இருக்கான். வரும்போது அவனுக்கு ஒரு பயம், அப்பா நம்மளை வச்சுக்குவாரா விரட்டி விட்டுவாரா, வச்சுக்குவாரா விரட்டி விட்டுவாரா, இப்படியே வந்துட்டு இருக்கிறான். இந்த அப்பா இந்த மகன் எப்படா வருவானே காத்துட்டு இருக்கிறாரு. கிழக்கு நோக்கி பார்த்துட்டே இருக்கிறாரு. உடனே இந்த பையன் தூரத்துல வர்றான். அப்பா ஓடோடி வருகிறார். இது இயேசு சொன்ன கதைங்க. இது அப்பா ஓடோடி வருகிறார். வந்து அவனை கட்டி பிடிச்சு முத்தம் கொஞ்சி, அவன் எப்படி இருப்பான்? பழைய சட்டை போட்டுக்கிட்டு பண்ணி கூட்டிகிட்டு இருந்தவன் எப்படி இருப்பான்? பண்ணி கூட்டிகிட்டு இருந்தவன் பண்ணி மாதிரி இருந்திருப்பான். அவ்வளவுதான். அப்படியே அவனை கட்டி பிடித்து முத்தம் கொடுத்து கூட்டிகிட்டு வந்து நம்மால நினைச்சுவான், அடிவான், 4 அடி கொடுப்பான். அடி கொடுத்து நீ எல்லாம் உருப்படிவாரா, என்னுடைய சொத்தெல்லாம் கெடுத்து விட்டு திரும்பி ஆண்டா வர, ஓடி போடா, அப்படித்தான் சொல்லுவாங்கல்ல. ஆனா அவர் அப்படி இல்லை. அவனை கட்டி அணைத்து முத்தமிட்டு அவனை கூட்டிக் கொண்டு வந்து நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து எப்படி ஒரு மாறிட்டாரா? நமக்கு நிழலாய் மாறிவிட்டார். இருட்டுக்குள்ள போன நிழல் தெரியுமா? இருட்டுக்குள்ள போன நிழல் தெரியுமா? என்ன பிரதர் இஸ்ரவேல்? தெரியாது. உனக்கு கஷ்டங்கள் வரும் பொழுது தேவன் இருக்கிறாரான்னு உனக்கு ஒரு எண்ணம் வரும். தெரியாது. நிழலா இருக்கிறார். அப்பவும் அவர் கூட தான் இருக்கிறாரு. கஷ்டங்கள் வரும் பொழுதும் கூட இருக்கிறார். உனக்கு கஷ்டங்கள் வராமல் பண்ணுவதற்கு வழி என்ன, அதையும் சொல்லி கொடுத்துக்கிறாரு அவரு. ஆமென். வெளிச்சத்துல சந்தோஷமா இருக்கும்போது நிறைய பேர் ஆண்டவனை தேடுவான். சந்தோஷமா இருக்கும்போது ஆண்டவனை தேடுகிறது நல்லது. உனக்கு சஞ்சலமும் சலிப்பும் வரும் பொழுதும் அவரை தேடு, உனக்கு பெரிய காரியம் நடக்கும். ஆமென். உடனே நெஞ்சார அனைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாற்றி விட்டார். கூட்டி போறாரு. கூட்டி போன வீட்டுக்குள்ள போன, இவனுக்கு முதல்ல புது சட்டை மாத்துப்பா, இந்த சட்டையெல்லாம் காட்டி போடு, அவ்வளவுதான். உடனே புது சட்டை மாட்டேன், வேலைக்காரங்க மாட்டி விடுறான் புது சட்டை. இவனுக்கு புது செருப்பு போடு, போட்டாச்சு. உடனே இவனுக்கு ஒரு மோதிரம் போடு. புரியா? பண்ணி கூட்டிட்டு இருந்தவருக்கு மோதிரம் ஒரு கேடு. புரியா? மோதிரம் போடு, டக்கு மோதிரம் போட்டாச்சு. செருப்பு போட்டாச்சு, புது சட்டை போட்டாச்சு. உடனே மியூசிக் பார்த்து இளையராஜா கூப்பிடு, பாடி அவர் பாட்டு. இந்த இளையராஜா இல்ல, சும்மா நான் ஒரு இதுக்காக சொல்றேன். பாடகரை கூப்பிடு, எல்லாம் பாடு. இன்னைக்கு விருந்து, இன்னைக்கு பிரியாணி. ஆமென். இது நல்லா கட்டணும்னா ராத்திரி உங்களுக்கு எல்லாம் சாப்பாடு கொடுப்போம், கவலைப்படாதீங்க. இது நல்லா கட்டி முடிச்ச உடனே நம் தேவன் செய்ய வைப்பார். ஸ்தோத்திரம்.
எல்லாருக்கும் விருந்து, அவ்வளவுதான், விருந்து கொடுத்தாச்சு, ஜாலியா இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட தேவன் தான், இந்த அப்பாவை போன்ற தேவன் தான் நான் என்று அவர் உனக்கு ஒரு கதையாய் சொல்லி கொடுத்திருக்கிறார். இந்த தேவன் என்னமா அது உண்டு. அதான் சொல்லிட்டேன், பிரியாணி சொல்லிட்டேனே, பிரியாணி தான் போட்டாரு, நல்லா சாப்பிட்டாங்க எல்லாரும். ரைட். அதுல ஒருத்தன் அவங்க அண்ணன் இருக்கிறாங்க, அவனுக்கு போறாம வந்துருச்சு. அவன் சொன்னான், நான் இவ்வளவு நாளா இங்க இருக்கிறேன், நான் எவ்வளவு வேலையெல்லாம் செஞ்சிட்டு இருக்கிறேன், என்னை நீ கண்டுக்கவே மாட்டேங்கிறப்பா. இந்த பையன் நம்ம சொத்தெல்லாம் கெடுத்துட்டு பண்டிக்குட்டிக்கிட்ட போயிட்டு வந்துட பையன், இவனுக்கு இவ்வளவு தூரம் பண்றியா? நம்ம நாட்டில் அப்படித்தான் நிறைய பேர் நினைப்பான், கிறிஸ்தவன்லாம் அப்படித்தான், நிறைய பேர் அப்படித்தான். நான் எத்தனை வருஷமா நான் கிறிஸ்தவன் இருக்கிறேன், எனக்கு ஆசீர்வாதம் இல்லை. நேற்று இந்த பிரதர் வந்தாரியா, நேற்று இந்த சிஸ்டர் வந்தாரியா, பாத்தியா கட்டி இருந்துச்சு, ஆபரேஷன் எல்லாம் பண்ணிட்டாரியா, எனக்கு வியாதியோட இருக்குதே. அவங்களுக்கு விசுவாசம் இருக்குது, தேவனிடத்தில் அன்பு இருக்குது, தேவன் அன்பா இருக்கிறார், நம்புகிறார்கள். நம்பினால் நடராஜன். இதை நான் அடிக்கடி சொல்லுவேன். நீ நம்பினால் நடராஜன், நம்பாவிட்டால் யமராஜன். அவ்வளவுதான். நீ நம்பிப்பா, நம் தேவனுடைய அன்பை ருசித்துப்பா. அவரு சொன்னாரு, நீ எப்பவும் என்னோட இருக்கிறடா, கவலைப்படாதடா, எனக்கு இருக்கிறது உனக்கு, உனக்கு இருக்கிறது எனக்கு. இப்ப அவன் அவ்வளவு தூரம் போயிட்டு திரும்பி என்னையவே தேடி வந்துட்டான்ல, என்னையவே தேடி வந்துட்டான்ல. இப்ப நீங்கள் தேவனையே தேடி வந்துட்டீங்கல்ல, இனி உங்களுக்கு என்னதான்? புது ட்ரெஸ் தான், புது செருப்பு தான், புது மோதிரம் தான், புது பிரியாணி தான், அவ்வளவுதான். டெய்லி இனிமே அப்படிதான் நம்ம அப்பா கொடுக்க போறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் அப்பா, அவர் பிதா, அன்பான தேவன், அவர் ரட்சகர். ஆமென். நிச்சயமாய் உனக்கு பெரிய காரியங்களை செய்வதற்கு அவர் காத்திருக்கிறார். அவருடைய அன்பு சாதாரண அன்பு இல்லை. இப்படிப்பட்ட அன்புள்ள தேவனை நீ ஏற்றுக்கொண்டிருக்கும் பொழுது நீ எப்படி இருக்கணும்? அவரை போலவே நீ மற்றவங்களிடத்தில் அன்பு காட்டணும் இல்லையா? நீ சும்மா வாங்கிட்டு தான் இருப்பியா அவர்கிட்ட இருந்து அன்பை மாத்திரம்? நீ அந்த அன்பை மற்றவர்களிடத்துல காட்டணும். அப்பதான் அவருக்கு சந்தோஷமா இருக்கும். நீ அன்பை காட்டுகிறது உன்னுடைய வார்த்தையினாலே, உன்னுடைய பேச்சில, நடக்கையிலே, செயலிலே, உன்னுடைய எல்லா காரியத்திலும் அவர் உனக்கு செய்த அன்பை மற்றவர்களுக்கு காட்டிக்கொண்டே இருக்கணும். அப்போ உன்னை பற்றி அவர் திறந்தோடு பார்த்துட்டு இருக்காரு. பாரு, நம்மோடு தேவன் இருக்கிறார் என்பது நமக்கு உணர்வுகள் அப்படிதான் இருக்குது. நீ எங்கெல்லாம் போற வர்றங்கிறத தேவன் பார்த்து கொண்டே இருக்கிறார். நீ என்னென்னலாம் பேசுறங்கிற தேவன் பார்த்து கொண்டே இருக்கிறார். உன் வாயின் வார்த்தைகள், உன்னுடைய செயல்கள் எல்லாமே அவர் உண்மையில அன்பு காட்டுவது போல மற்றவர்களுக்கு அன்பு காட்டுகிற விதமா இருக்கணும். இல்லைன்னா நீ அவரிடத்துல அன்பை பெற்று அது ரொம்ப வேஸ்ட். இன்னும் ஒரு காரியம் சொல்றேன் உங்களுக்கு. யோனான்னு ஒருத்தர் தான், யோனான்னு ஒருத்தர், அவன் தேவனுடைய பிள்ளை. நீ தேவனுடைய பிள்ளை இன்னைக்கு நீ ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டியா, இதுக்கப்புறம் வராம போயிட்டேன்னு வச்சுக்கோ, அப்பவும் உன்னைய பத்தி அவர் விடவே மாட்டாரு. என்னைக்கு நீ வந்தியோ, என்னைக்கு வந்து என்னைக்கு எம்எல்ஏ ஆயிட்டியோ, எம்பி ஆயிட்டியோ, நீ சட்டசபைக்கு போகாட்டி கூட பரவாயில்ல, எம்எல்ஏ தான் நீ. எத்தனை நாளைக்கு போக கூடாதுங்க? எத்தனை நாளைக்கு போக கூடாது? 52 நாளா 32 நாளா தேர்தல் பத்தி செக்ரட்டரியேட்ல இருந்தவங்க மறந்துட்டாங்க. எத்தனை நாள் போகாம இருக்கலாம், அதுக்கப்புறம் தான் எம்எல்ஏ சீட் எல்லாம் போயிடும். அது வரைக்கும் அந்த டைம் பார்த்து ஓடி கையெழுத்து போட்டு போயிடுவாங்க எல்லாரும். அதுபோல நீ வராம இருந்தாலும் சரி, உன்மேல் தேவன் வைத்திருக்கிற அன்பு அவர் மறக்கவே மாட்டார், அப்படியே நினைச்சுக்கிட்டே இருப்பாரு. இந்த யோவான்ங்கிற ஒருத்தர் இருந்தான், அவனுக்கு ஒரு வேலை கொடுத்தாரு, இந்த ஊருக்கு போய் பிரசங்கம் பண்ணிட்டு வரானாரு. அவன் அந்த ஊருக்கு போவான், வேற ஊருக்கு போயிட்டான், வேற ஊருக்கு கப்பல்ல ஏறி போயிட்டே இருக்கிறான். அவன் இந்த வேலையில எனக்கு ஒத்து வராதுப்பா, ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் 6:30 மணிக்கு மீட்டிங் அவன் வர முடியாதுப்பா, போய இங்க போய் என்ன கரா முறான்னு கத்துறாங்க, இந்த போயிடுவோம், என்னென்னமோ பேசுறாங்க, எங்களுக்கு ஒண்ணு ஒத்து வரல இதெல்லாம் அப்படின்ட்டு அவன் வேற ஒரு கப்பல் ஏறி போயிட்டு இருக்கான். கர்த்தர் விட மாட்டாரு. ஒன்ஸ் நீ அவர் உன்னை பார்த்துட்டாருன்னு வச்சுக்க, அவர் பெரிய டைரக்டர், சினிமா டைரக்டர் மாதிரி, அவர் ஒரு ஆளை பார்த்துட்டாருன்னு வச்சுக்க, ஒரு சினிமா நடிகையை பார்த்துட்டாருன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் இந்த ஆளை வச்சுதான் படம் எடுக்கணும். இல்ல டைரக்டர் அப்படித்தானே பண்ணுவான். இல்ல இந்த ஆளை வச்சுதான், நீ எத்தனை ரூபா கட்டாலும் சரி, ரஜினிகாந்த் வச்சுதான் எடுக்கணுமா, நீ எத்தனை லட்சம் கட்டாலும் சரிப்பா, உனக்கு நான் தரேன், லட்சமா கோடியா எனக்கு தெரியல இப்போ, என்ன கேட்டாலும் சரி நீ தாயா. ஒன்ஸ் நம் தேவன் நம்மை வைத்துதான் காரியங்கள் செய்ய வேண்டும் என்று அவர் பிளான் பண்ணிட்டார்னா, நீ எங்கதான் போனாலும் சரி விடவே மாட்டாரு. இந்த யோனாவை ஏன் அந்த அளவுக்கு அன்பு காட்டுகிற தேவன்,
என் பிள்ளை கெட்டு போக கூடாது, என் பிள்ளை நல்லா இருக்கணும், அன்பு காட்டுகிறார். இப்படி அன்பு காட்டுகிற தேவன் அவன் பின்னாலே போனாரு. அவன் கப்பல் ஏறி போய் பெர்த்ல படுத்து தூங்குறாரு ஜாலியா. இன்னொரு கப்பல் ஏறி இவர் போச்சோன்ன ஊர் வேற ஜாலியா தூங்குறாரு. கர்த்தர் விட்ட பாடில்ல, இவனை எப்படியாச்சும் வெளியே கொண்டு வரணுமே, நம்ம பிள்ளைய ஆக்கிடணுமே. ஒரு பெரிய காற்றை அனுப்புகிறார். காற்று வீசுகிறது, கடல் கொந்தளிக்கிறது. உடனே அங்கே அந்த ஷிப்பு அந்த கப்பல் அமிழ்ந்து போகிறது போல எண்ணங்கள் உருவாகிறது. அங்க இருக்கக்கூடிய மாலுமிகள் எல்லாரும் ஏண்டா இப்படி ஆச்சு, ஏண்டா இப்படி ஆச்சு. உடனே அவன் சாமியை கும்பிட்டு இருக்கான். ஒவ்வொருத்தனையும் மாடசாமி, கூடசாமி, வேளாங்கண்ணி, அதோட யாரும் ஏதோ கும்பிடுறாங்க, ஏதோ ஒரு காரியம் கும்பிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒன்றும் புரியல. கடைசியில இது எதனால வந்துச்சுன்னு ஒரு ஐடியா போட்டாங்க. கடைசியில் நம்ம ஆட்கள் என்ன செய்வாங்க தெரியுங்க, எங்கெங்கயோ போவான், ஒன்றும் இல்லைன்னு கடைசியில் என்ன செய்வான், சீட்டு குளிச்சுதான் போடுவான். நம்மளுக்கு தெரியுமா, இந்த காரியம் நடக்கலாமா நடக்க வேண்டாமா, இந்த மாப்பிள்ளையை கட்டலாமா வேண்டாமா, இந்த பொண்ணை கட்டலாமா வேண்டாமா, இந்த வீடு கட்டலாமா வேண்டாமா, சீட்டு தான் குளிக்க போடுவாங்க எல்லாரும். அது போல அவனும் சீட்டு குளிக்க போட்டான். சீட்டு குளிக்க போட்டா இந்த யோனான் சொன்ன பாரு, இவன் தூங்கிட்டு இருக்கிறான் கீழே பெர்த்ல. அவன் பேரு தான் வருது, இவனாலதான் தொல்லைன்னு வருது. உடனே அவனை போயோ, ஏயா உன்னால பெரிய தொல்லை, எழுப்பிய எழுப்பு, நீ யாரு, எங்க இருந்து வந்த விஷயத்தான் சொல்லிட்டான். உடனே உங்க தெய்வத்தை சொல்லி ஜோம்னு, இல்லைன்னா இந்த காத்து அடிச்சு எங்களுடைய கப்பெல்லாம் ஒண்ணுலாம் போயிடும், தொல்லை, நம்ம எல்லாம் செத்து போயிடுவோம். முதல்ல உன்னுடைய தேவன்கிட்ட சொல்றான்றான். அவன் இவன் சொல்றான், போயா என்னுடைய தேவன்கிட்ட சொன்னா தொல்லை இல்லை, மறுபடியும் அந்த ஊருக்கு போய் சொல்லிடுவார்ல, அவனுக்கு ஒரு பயம் பாரு. நம் தேவன்கிட்ட சொன்னா மறுபடியும் சொன்ன இடத்துக்கு கூட்டி போயிடுவார்ல, தொல்லை. அதனால தேவன்கிட்ட பேசக்கூடாது. ஆனால் அவனுடைய ஐடியா, நீ பேசாமல் இருந்தாலும் அவர் உனக்கு பின்னாலேயே வந்துகிட்டு இருக்கிறாரு. உடனே பேசாம இருக்கிறான். அவன் என்ன சொல்றான், என்ன தானே தொல்லைன்ற, என்னை தூக்கி கடலுக்குள்ள போட்டுரு. எவனான்னு சொல்லுவனையா, பைத்தியக்காரன் இல்லை. உடனே அவங்களும் பார்த்தாங்க, இவர் கடவுள் பிள்ளைன்றான், நம்மளை தூக்கி இதுக்குள்ள கடலுக்குள்ள போடுன்றானா, என்னையா விஷயம், பயந்துறாங்க அவங்க எல்லாம். அவன் சாமியை கும்பிடுறான், எல்லாம் பண்றான், எல்லா வேலையும் செய்யிட்டு கடைசியில் என்ன செய்யறது, சாக போறமே, இவனும் சொல்லிட்டானே அப்படின்ட்டு நிறைய பேர் ஒரு பெரிய ஆபரேஷன் வருதுன்னு வச்சுங்க. டாக்டரோட அம்மா வந்திருக்காங்கல்ல, அவங்களுக்கு தெரியுமில்ல, எல்லாம் பெரிய ஆபரேஷன். இந்த ஆபரேஷன் செத்து தான் போவான்னு தெரியுது வச்சுங்க ஒரு பேச்சுக்கு. பிரச்சாரம் பிழைக்கலாம், செத்தாலும் சாகலாம். இப்படிப்பட்ட நிலையில என்ன செய்வாங்க, கையெழுத்து போடியா, முதல்ல கையெழுத்து போடு, உயிரை பத்தி கவலைப்பட மாட்டாங்க, கையெழுத்து போடு அப்படின்னு சொல்லுவாங்க. கையெழுத்து போட்டா அவர் ஜாலியா போய் ஆபரேஷன் பண்ணுவாரு. சரிதானா? கையெழுத்து போடுற வரைக்கும் அவருக்கு ஆபரேஷன் பண்றது கஷ்டமா இருக்கும், ஆபரேஷன் பண்ண மாட்டாரு. அப்ப கையெழுத்து போட்டாச்சு, அவ்வளவுதான். அதே போல இவன் என்னை தூக்கி கடலுக்குள்ள போடுன்ட்டான், அவ்வளவுதான், கடலுக்குள்ள தூக்கி போட்டாங்க. என்ன ஆகும் நிலைமை, கடலுக்குள்ள யாராச்சும் விழுந்துருக்கிறீங்களா? விழுந்துருக்கீங்க. எனக்கு நீச்சலே தெரியாது. சின்ன பையனா இருக்கும் போது என்னோட சேர்ந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிணத்துக்குள்ள இறங்கி இறங்கி எல்லாம் நீச்சல் அடிப்பாங்க. அவங்க சட்டையெல்லாம் பார்த்துக்கிற வேலை என் வேலை. அவங்க சட்டைக்கிட்டெல்லாம் வெளியே கழட்டி வச்சிருப்பாங்கல்ல, அதெல்லாம் பார்த்துட்டு நான். ஒரு நாள் எனக்கு ஒரு ஆசை வந்துருச்சு, அது இவங்க எல்லாம் போய் பிடிச்சிட்டு வரான், நம்மளுக்கு இது மாதிரி செய்ய முடியலையே அப்படின்ட்டு டகான்னு நானே விழுந்துட்டேன். எவ்வளவு தைரியம் பத்தியா, நானே விழுந்துட்டேன். படக்குன்னு உள்ளுக்குள்ள விழுந்தவன் எலும்பி வரல, உள்ளுக்குள்ளே போயிட்டே இருக்கிறேன். உடனே இந்த பசங்க எல்லாம் குளிச்சுட்டு இருந்தாங்க, டே சேவையில காணாமடா. உடனே அவன் எல்லாம் போய் பிடிச்சி விட்டாங்க என்னைய. அன்னைக்கு செத்திருந்தானே இன்னைக்கு மண்ணோடு மண்ணா போயிருப்பேன். என் தேவன் என் தாயின் கற்பத்திலேயே என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். உங்களையும் அப்படித்தான். ஏனோ தானோ என்று இந்த இடத்துக்கு வரல, உங்கள் தாயின் கற்பத்திலேயே தெரிந்து கொண்டிருக்கிறார். அவன் 2008 ஜனவரி மாதம் 27ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 6:30 மணிக்கு இந்த இடத்துக்கு வருவீர்கள் என்று தேவன் தெரிந்திருக்கிறார். அவன் சும்மா சாதாரணமா நடக்கல. இவனை போச்சு கடலுக்குள்ள போட்டாங்க, அவ்வளவுதான். தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு இருப்பான், பாவம். அப்படியே எங்கேயோ போயிட்டான், பயங்கர கஷ்டமாயிடுச்சு. கர்த்தர் பார்த்தாரு, யாரையும் அவர் விடவே மாட்டாரு. இவனா தான் விழுந்தான், கர்த்தர் தூக்கி போட்டாரா? சொல்லுங்களேப்பா, இவனா தான் விழுந்தான். ரைட்டா? நீ தான் தப்பு தண்டா பண்ணுவ, நீ தான் எல்லா தப்பும் பண்ணுவ. ஆனாலும் கர்த்தர் உன்னை காப்பாற்றுவதற்கே இருக்கிறார். அவர் அன்புள்ள தேவன். ஆமென். உன்னை காப்பாற்றுவதற்கே இருக்கிறார். உடனே என்ன செஞ்சா தெரியுமா, நிறைய மீன் இருக்குது கடல்ல, இதுக்குன்னு ஒரு பெரிய மீன், அந்த மீன் அனுப்புறாரு இவனுக்கு நேரா. ஆமென். உங்களுக்கு தெரியுமா, நிறைய காரியங்களிலே நாம் எல்லாரும்
தனிமையா இருக்கும் பொழுது ஏதாவது உதவி கிடைக்குமா கிடைக்குமா நினைச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு ஆள் வருவான் தெரியுமா? திடீர்னு ஒரு ஆள் வருவான், உதவி செய்வான், அதுக்கப்புறம் அவன் எங்க போனான்னு தெரியாது. இது தேவனுடைய தீர்மானம். என்னுடைய வாழ்க்கையெல்லாம் நிறைய காரியங்கள் நடந்திருக்கிறது. ஒரு முறை நான் சேலத்துக்கு செமினாருக்கு போகணும், எனக்கு தேவை பணம், தேவை பணமே இல்லைன்னு அங்கே போறதுக்கு செமினார் நடத்த போறோம். நாங்க பணமே இல்லை, என்ன செய்யறது? கர்த்தரிடத்துல பாரத்தை வைத்து விட்டு தூக்கிட்டோம். காலங்காத்தா ஒரு ஆள், நாங்களும் ஆபீஸுக்கு போயிட்டோம், என்னுடைய பொண்ணு தான் வீட்டில் இருக்கிறா. ஒரு ஆள் பல்லாவரத்துல இருந்து வரான், அவன் யாருன்னே தெரியாது எங்களுக்கு. நீங்க செமினார் நடத்த போறீங்கல்ல, அதுக்கு செலவுக்கு இந்த பணத்தை வச்சுங்கன்னு சொல்லிட்டு போட்டாரு ஒரு பாட்டு. இது தேவன் செய்கிற செயல். அவர் நம்ம மேல் காட்டுகிற அன்பு. அப்ப நீ அவர் மேல அன்பு காட்டணும் வேண்டாமா? அவர் என்ன செஞ்சாரு? அந்த மீனை அனுப்பினார். மீன் போச்சு, வடக்கு இவனை போய் முழுங்கிச்சு. முழுங்கினோட நீங்க எல்லாரும் நினைச்சிட்டு இருப்பீங்க, செத்து போட்டாண்டா இவன் நினைச்சிட்டு இருப்பீங்கல்ல. அப்படி மீனை அனுப்பல அவரு. அந்த மீன் வித்தியாசமான மீன் தான் அவர் அனுப்பின மீன். அவன் அந்த மீன் எப்படின்னா, இப்பவும் அந்த மீன் இருக்கு, கடல்ல இருக்கு, விஞ்ஞானிகள் ஒத்துக்கொள்ளுகிறான். அந்த மீன் எப்படி தெரியுமா? முழுங்குமா, முழுங்கும் போது உள்ளுக்குள்ள போயிடும். உள்ளுக்குள்ள போன உடனே கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே அவன் ஒண்ணுமெல்லாம் போகணும்ல, அந்த மாதிரி பெரிய பெரிய ஆளா இருக்கிறான்னு, பெருசு பெருசா ஆயிடுச்சுன்னு அந்த ஆளு. இப்போ இவன் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் தெரியல. உடனே அந்த மீன் என்ன செய்யுமா, வயிற்றுக்குள்ள வைக்காம அந்த மீனுக்கு 2 அறை இருக்குதான். ஒரு அறையில ஆக்சிஜன், காற்று மாத்திரம் இருக்கக்கூடிய அறை உண்டாம். அந்த அறைக்குள்ள இந்த ஆளை தள்ளி விட்டுருமா, முழுங்கினால எப்ப தேவையோ அப்போதைக்கு திரும்ப எடுத்து கழிச்சு தூங்கும். அப்புறமா அது இஷ்டம், அதெல்லாம் ரைட். உடனே இவனை கொண்டு போய் வகுத்துக்குள்ள இருந்தா காத்து இல்லைன்னா செத்து போயிடுவாங்க, சாக மாட்டாங்க. டாக்டருடைய அம்மா வந்திருக்காங்க, அதனாலதான் சொல்றேன். காத்து இல்லைன்னா செத்து போயிடுவான் இல்ல. பாரு, நம் தேவன் காற்றை அடைத்து வைத்திருக்கிற மீனுக்குள்ளே இவனை போட்டான். ஆமென். உடனே அவன் காத்து இருக்கிறது ஆக்சிஜன் குள்ள போட்டான். ஐசியூ, இன்டென்சிவ் கேர் யூனிட் போயிட்டாரு இவரு. இனி கவலையே இல்லை இல்லையா? அப்படித்தானுங்க. நம் தேவன் அப்படித்தான் காப்பாற்றுவாரு. நம் தேவனை பற்றி நீ அறியாம இருந்தீங்கன்னா உனக்கு ஒண்ணும் நடக்காது. நீ அறிந்து பார், அவரை ருசித்து பார். சும்மா லட்டு லட்டுன்னு பாத்துட்டே இருந்தா போதுமா? லட்டை சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியல. திருநெல்வேலி அல்வாங்கிறது சும்மா சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியல. சாப்பிட்டு பாரு ஒரு நாளைக்கு. ஸ்தோத்திரம். ஏன் உங்க எல்லாருக்கும் சுகர் இருக்குதா? கவலைப்படாதீங்க. என்னுடைய மனைவிக்கு பயங்கர சுகர். சொன்னால ஒரு நாள் சாட்சி, இன்னைக்கு சுகரே இல்லை. அல்லேலூயா. தேவன் பெரியவர். தேவன்கிட்ட வந்தா தான். இல்லைன்னா டாக்டர் மாட்டுக்காரு சுகர்லாம் கொஞ்சம் கொஞ்சமா தான் கட் பண்ணி கம்ப்ளீட்டா கட் ஆகாதுன்னு சொல்லுவாங்க அவங்க. ஆனா நம் தேவன்கிட்ட வந்தா கம்ப்ளீட்டா கட்டு. அதுக்கு எக்ஸாம்பிள் என்னுடைய மனைவி. ஆமென். நிச்சயமாய் பாருங்க, உள்ளுக்குள்ள போச்சு, காத்து மண்டலத்துக்குள்ள போயிட்டாரு அவரு. அங்கே காத்து வாங்கிட்டு இருக்காரு. அது ரொம்ப நாள் அங்க இருக்க கூடாதான், காத்து மண்டலத்துக்குள்ள. அந்த மீனுக்கு கூசுமா. இதெல்லாம் விஞ்ஞானின்னு சொல்றான். இப்போ அந்த மீனுக்கு கூசுமா. கூசிருச்சுன்னா உடனே என்ன செய்யுமா, அந்த மீன் இது லாய்க்கலான்னு சொல்லி வாந்தி எடுத்துருமா. அதே போல இது வாந்தி எடுக்க ஆரம்பிக்குது மீன். உடனே கர்த்தர் என்ன செஞ்சாரு, அவன் எந்த ஊருக்கு போச்சோன்னாரு பாரு, முதல்ல அந்த ஊரு கரையில போய் வாந்தி எடுக்க வச்சுட்டாரு. அல்லேலூயா சொல்லுவோமா? அந்த ஊருக்கு போனா அங்க போய் பிரச்சாரம் பண்ணான், காரியங்கள் செஞ்சான். நம் தேவன் அவனை உயர்த்தி இருக்கிறார். இன்றைக்கும் நாம் அவனை கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே நடந்த இந்த சரித்திரத்தை இன்றைக்கு நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். நம் தேவன் என்னைக்கு உன்னை பிடிச்சாரோ, மணவாளன் டைவர்ஸே கிடையாது, டைவர்ஸே கிடையாது. மணவாளன் மணவாட்டியை பிடிச்சிட்டார்னா கடைசி வரைக்கும் கூட இருப்பார், கடைசி வரைக்கும் கூட இருப்பார். நீ அவரிடத்தில் அன்பு காட்டு, அவர் உன்னிடத்தில் அன்பு காட்டுவார். அல்லேலூயா.